உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் அப்பாவோட போட்டோவை பெருசா போட்டு நியூஸ் போடுன்னு சொன்னா ஏன் போட்டோவை போட்டிருக்கான்? என்கிட்ட காசு வாங்கிட்டு நான் சொன்னதை செய்யாம என்னை ஏமாத்திருக்கான்டா. இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணி ஆகணும். நில்லுடா. பேப்பர்ல வெற்றின்னு மட்டுமா போட்டிருக்கு? ஈஸ்வரமூர்த்தி பையன் வெற்றின்னு தானே போட்டிருக்கு. இதான் அரசியலுங்கிறது, புரிஞ்சுக்க. டேய் கதிரே, அப்பா இங்க வாயேன். சொல்லுங்கப்பா. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க அப்படியே போஸ்டரா அடிச்சு நம்ம ஊர் முழுக்க ஒட்டுங்கடா. சரிங்கப்பா. டேய் நீங்க 3 பேரும் கூட போய் போஸ்டர் அடிக்கிற வேலை ஒட்டுற வேலையை பாருங்க. சரி போங்க. சரிங்கப்பா, நான் போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். கதிரே சொல்லுங்கப்பா. இந்த வெறும் போஸ்டர் எல்லாம் ஒட்டினா இந்த காலத்துல அரசியல் எல்லாம் பத்தாதுடா. இந்த போன்ல எல்லாம் ஒன்னு ஏதோ நெட்டு ஏதோ சொல்றாங்களே. அப்பா அது சோஷியல் மீடியாப்பா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த போன்லயும் இப்ப இந்த நியூஸ் வரணும், புரியுதா? சரிங்கப்பா, செஞ்சிடலாம்ப்பா. சரி வரேங்கப்பா. என்னங்க? என்ன ஏங்க, உங்க தம்பிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதுக்கு தான் இந்த வீட்ல மூத்தவரா பிறந்திருக்கீங்களா? இந்த வீட்ல உங்களுக்கு எந்த மரியாதையுமே இல்லையா? நீங்க என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? ஏங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க? இப்படியே இருந்தீங்கன்னா உங்க அப்பாக்கு அப்புறம் உங்க தம்பி தான் எம்எல்ஏ ஆவாரு. நீங்க அவர் பிஏவா மஞ்ச பைய கையில வச்சுட்டு சுத்த வேண்டியதா? ஏய், நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. எப்ப பார்த்தாலும் இதே வேலையை போலாம். இதோ வரேன்டா. எனக்கு ஐயோ, புடவை. அது அம்மனோட புடவை. எங்க? அந்த புடவை. உங்க பொண்ணு கிட்ட கொடுத்து கல்யாணத்தனைக்கு கட்டிக்க சொல்லுங்க. சரியான நேரத்துல இந்த புடவை தான் என்னை காப்பாத்துச்சு. ரொம்ப நன்றிக்கா. அக்கா அக்கா சொல்லுமா. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாண வேலை இதோ இப்பதானே நாமளே முடிவு பண்ணோம். இனிமேதான் ஒவ்வொரு வேலையா ஆரம்பிக்கணும். இனிமேதான் ஆரம்பிக்கணுமா? ஓ, என் அண்ணனுக்கு இது 2வது கல்யாணம் தானே, அதனால ரொம்ப சிம்பிளா பண்ணிடலான்னு நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. எனக்கு என் அண்ணனா பொசசிவ், அதனால எனக்கு தோன்றத நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். மா, இது இங்க வீட்டோட மூத்த பொண்ணோட கல்யாணம். இத நல்லா நடத்தணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு. அதுக்காக என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? அது வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் இடம் இருக்கு. 2 பக்கமும் நல்ல பெரிய ஷாமியா நல்லா கட்டிட்டு வெளியில ஒரு 40 பேரும் பின்னாடி ஒரு 50 பேரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதுவே போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனை நல்லா பண்ணிடலாம். சாமியான பந்தலாம். ஹலோ, ஆமா, ஆர்எஸ் ஸ்ரீகாந்த்னா என்னன்னு தெரியுமா? இது வெறும் பேரு மட்டும் இல்ல, இட்ஸ் a brand. அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. என் அண்ணன் இப்படி கண் அசைச்சா வேலை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. என் அண்ணன் கல்யாணத்துக்கு எவ்வளவு பெரிய விஐபி எல்லாம் வரப்போறாங்க தெரியுமா? குறைஞ்சது 2000 பேருக்கு மேல வருவாங்க. நான் என்னமோ நீங்க பெரிய அரண்மனையா புக் பண்ணி கல்யாணத்தை நடத்த போறீங்கன்னு நினைச்சா, நீங்க என்னடான்னா. பை தி வே ஜெகன், நம்ம பிளான் படி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றதா இருந்தோம்? approximately 2.5 crores. நான் உங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. எங்க ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண முடியும்னு சொல்றேன், அவ்வளவுதான். அது இல்லம்மா, உங்க அம்மா
இந்த கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்ணா போதும்னு சொன்னாங்களே. ஐயோ பாலா, அதுக்காக நீங்க சிம்பிளா பண்ணிடுவீங்களா? எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? இப்பவும் நான் உங்களை கஷ்டம்லாம் படுத்தல, அது எங்களோட நோக்கமும் இல்ல. என்னங்க? என்னம்மா இது? இதுல 50 lakhsக்கு செக் எழுதிருக்கேன். இத வச்சு இனிஷியலா கல்யாணத்துக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் பாருங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். இந்தம்மா காஃபி எடுத்துக்கோ. இந்தம்மா. நோ தேங்க்ஸ். வேண்டாம். ஐயோ, தயவு செஞ்சு அதை உள்ள வச்சிருங்க. எங்களுக்கு வேண்டாமா. எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லதான். அதுக்காக எங்க மரியாதையை விட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுல கை நீட்டி காசு வாங்கியெல்லாம் நடத்த முடியாது. இத பாருமா, எங்க சக்திக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கும் எந்த சங்கடமும் வராத மாதிரி நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்போம். இப்போ இப்படி சொல்லிட்டு அப்புறம் மண்டபம் அது இதுன்னு பெருசா பார்த்ததுக்கு அப்புறம் என் அம்மா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டா உங்க பொண்ணுதான் சொன்னாங்கன்னு நீங்க அப்ப என் பேரை சொல்லிடக்கூடாது. இல்லம்மா, அந்த மாதிரி ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, பாய். முதல்ல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், சமையல்காரங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் துளசிக்கு நகை பட்டு புடவை எல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு சூட்டு வாங்கணும், மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கணும், இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணணும். சரி. அச்சோ, இன்னும் நிறைய நிறைய லிஸ்ட்ல இருக்குங்க. ஏங்க வேற ஏதாவது இருக்கா? நீங்க சொன்னா அதையும் லிஸ்ட்ல எழுதி வச்சிருவேன். என்னங்க யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? என்னாச்சு? ஏங்க முதல்ல மண்டபத்தை புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துடலாங்க. அப்புறம் கையோட சமையல்காரங்களுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துடணும். அதனால நாளைக்கு ஒரு 3 லட்சம் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வாங்களேன். என்னங்க அது பணம் தானே? ஆமாங்க, அதான் நம்ம FDல 10 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருந்தோம்ல, அத வச்சு நாம துளசி கல்யாணத்தை குறையில்லாம நடத்திடலாம். நாளைக்கு காலையில நாம போய் வித்ரா பண்ணிட்டு வந்துடலாங்க. பேங்க்ல பணம் இல்லையே, நான் இதை எப்படி சொல்லுவேன்? அதுக்கு அவன் சைன் வேணுமே. என்ன சைன்? அது மேனேஜர் சைனா? மேனேஜர் சைன். நீங்க கேட்டா அவர் சைன் போட மாட்டாராங்க? நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கணுமாங்க? இந்தாங்க, இந்த லிஸ்ட நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. சரி. நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்க இதுல எழுதி வச்சிருங்க. சரி, எழுதுறேன். சரிங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.